பாருங்கள், நான் இதெல்லாம் தான் போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தோம். எல்லா காயுமே கூறு 10 ரூபா அப்படின்னு சொல்லி தான் விற்பாங்க இந்த மார்க்கெட்டில். ரொம்ப சீப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காயெலாம் வாங்கினேன். வெண்டைக்காயெலாம் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. பிரண்டை வாங்கினேன். பிரண்டை துவையல் போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வாரத்தில் இந்த காய்கறி வச்சு தான் நான் ரெசிபி செய்ய போகிறேன். நாளைக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த பூசணிக்காய் இருக்குல்ல, மஞ்சள் பூசணி, இதை வச்சு நான் இது ஸ்பெஷல் டிஷ் பண்ண போகிறேன். அது பார்க்கலாம் நாளைக்கு. பூண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுனால பூண்டு கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். பச்சை பட்டாணி, இது வந்து பச்சை கத்திரிக்காய் எப்போதும் கிடைக்காது, இன்றைக்கி கிடச்சிச்சனால வாங்கிட்டேன். இது போட்டு சாம்பார் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும் சாம்பார். இந்த தால்சா கொடுப்பாங்கல்ல பிரியாணிக்கெல்லாம், அதில் இந்த கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கத்திரிக்காய் மட்டும்தான் அந்த தால்சாக்கு டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பஞ்ச் கொத்தமல்லி இருக்குது. இதெல்லாம் வெறும் 10 ரூபா தான் சொல்லி தான் விற்றாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணது. இனி அடுத்த வீடியோவில் வந்து இந்த காய் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணுறேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நேற்று நம்ம மார்க்கெட் போனோம். அந்த மார்க்கெட் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து இந்த பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் 2 டிஷ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஸ்வீட், இன்னொன்று வந்து காரம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் டிஷ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதை நம்ம துரி வச்சிட்டோம்னா ரெண்டுக்கும் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. அது ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம துரி வைக்கலாம். இது கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் துருவிட்டேன், நல்லா கழுவி வச்சுட்டேன் நான். இப்போ இது வந்து நான் துருவணும். துருவதுக்கு நான் இந்த மாதிரி சின்ன கண்ணு உள்ளது தான் நான் துருவ போகிறேன். பெரிய கண்ணம் வேண்டாம், சின்ன கண்ணே போதும். ஏன்னா ரொம்ப திப்பியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இதை நல்லா நம்ம துருவிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம மெலிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வாயில் ஒரு மாதிரி கட்டுப்பட்டு சாட மாட்டாங்க, நல்லா இருக்காது சாப்பிட. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் துருவிட்டேன். மொத்தத்துக்கு நான் துருவிட்டேன். பாதி வந்து ஸ்வீட்டுக்கு, பாதி வந்து காரத்துக்கும் பிரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்வீட் வந்து என்ன ஸ்வீட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹல்வா தான். ஹல்வாவுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இது வந்து அந்த பாம்பே ஹல்வான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் நட்ஸும் கொஞ்சம் பம்கின் சீட்ஸும் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் மெயின் வந்து கீ. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, கருப்பட்டி யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். சுகர் யூஸ் பண்ணும்போதெல்லாம் கருப்பட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. கருப்பட்டி செய்கிற வீடியோ கூட உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன், அது எப்படி செய்வாங்கன்ட்டு. நான் அந்த கிராமத்துலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அங்கே. நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இது வந்து பாதி மட்டும் நான் எடுத்துக்கிறேன், பாதி ஸ்வீட்டுக்கு. அந்த பாதி வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம கடாயில் நெய் ஊற்றி நல்லா வதக்கணும். வதக்கி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கருப்பட்டி எப்படி செய்கிறாங்கன்னு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, நான் அந்த இடத்துக்கு போயிருந்தப்போ நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன். இவங்க கையில் வச்சுருக்கிறது வந்து ஆமணக்கு விதை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பனைமரம் ஏறி அதில் கிடைக்கிற அந்த பதனியை வந்து காய்ப்பாங்க. காய்க்கும்போது அது பொங்காமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஆமணக்கு விதையை இடித்து அதை வந்து அது மேலே போட்டாங்கன்னா அது வந்து அடங்கும். அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். அது பொங்கி வரணும் கூட நல்லா வரத்தில் போட்டுவிட்ருவாங்க. சில நேரம் கீழே போகும், சில நேரம் போட்டாலும் அதை மீறி மழை மல்லி 4 கரையும் சிந்திரும். அவ்வளோ போடுறது எடுத்து அவங்க தூக்கி போடுறது எடுத்தியா உள்ள ஒன்று அப்படியே செட்டில் ஆயிடுச்சுல. தேங்காய் ஊற்றுவேன். அது வேக போகிற நேரத்தில் தேங்காய் ஊற்றுவேன். இந்த ரெண்டும் அடி பிடிக்காமல் இருக்காங்க. ஆமாம். தேங்காய் எவ்வளோ ஊற்றுவீங்க? கொஞ்சமாக ஊற்றுவேன், ஒரு மூடி ஊற்றுவேன். அந்த மூடிக்கு ஒரு மூடி போதும்ண்ணா ஊற்றுவேன். அது நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோக்கு ஊற்றுவேன். ஒரு மூணுனா இந்த மூணு நீங்கள் பார்க்க முடியாது. வெக்க இன்னைக்கு அரைக்கும் வெக்க பரவாயில்ல, எவ்வளோ பரவாயில்ல.
இந்த இடையில அந்த கிடைக்கிற நார் வந்து இந்த ஆமணக்கு இதுதான் என்ன? ஆமாம் ஆமாம். இல்லை திருப்பி வடிப்பீங்களா? வடிக்க மாட்டீங்கல்ல? இது அப்படியே கெட்டியாக வந்து அப்படியே ஊற்றுறது தான். ஆமாம் ஆமாம். அது வெந்த உடனே அந்த பானையில். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ அதை ஆன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு கீ போடணும். கொஞ்சம் கீ கடைசியில் வச்சுப்போம். இப்போ இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். லைட்டாக கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பம்ப்கின் ஆட் பண்ண வேண்டியதுதான். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இது இந்த நெய்யிலே தான் வேகணும். இந்த பம்ப்கின் வந்து இந்த நெய்யிலே தான் வேகணும். நம்ம எண்ணெய் ஊற்றிலாம் வேக வைக்க போகிறதில்ல. அதனால் இது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நெய்யில் வந்து நம்ம வதக்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. அந்த பச்சை வடை போகணும், அதுக்காண்டி தான். பச்சை வடை போய் இது நல்லா வேகணும். இது வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது பம்ப்கின் வேக. ஏன்னா நம்ம ரொம்ப மெல்லிசாக தான் துருவி இருக்கிறோம். இது டக்குன்னு வெந்துடும். மஞ்சள் பூசணி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இதுக்கு நேச்சுரலாகவே ஒரு இனிப்பு தன்மை உண்டு. அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப சத்தானது. இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி தண்ணி காய்கள் வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு. இதை வதக்கும் போது நல்ல ஸ்மெல் வருது, அந்த பம்ப்கின் ஸ்மெல்லு. பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஒன்றே என்னென்னா, இந்த நான்ஸ்டிக் பேன் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அல்வா. நம்ம நார்மல் அந்த இதில் யூஸ் பண்ணிங்கன்னா, இரும்பு கடாயில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அடிப்பிடிச்சு கொஞ்சம் நமக்கு தான் சொல்கிறேன் நான். பாருங்கள், கொஞ்சம் நேரம் தான், ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதுக்குள்ளே எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இது டக்குன்னு வெந்துடும் அந்த காய். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து தண்ணி காயினால தன்னால் தண்ணி விடும். இந்த காயிலேருந்தே தண்ணி விட்டு அதை நல்லா வெந்துக்கும். இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கருப்பட்டியை வந்து இப்போ நம்ம அந்த கருப்பட்டி போட்டு தான் நம்ம அந்த ஸ்வீட்டு ஷேப் வரும். அந்த கருப்பட்டி வந்து லைட்டாக நம்ம உடச்சி கொஞ்சம் தண்ணி கரைச்சி வச்சுப்போம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணியாக நான் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம அதை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதோட இதை கலந்து நம்ம அதுக்கப்புறம் தான் இருக்கு. இனி நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது மாவு நம்ம கரைச்சி ஊற்றிருக்கிறதுனால டக்குன்னு கெட்டி பிடிச்சிரும். அதனால் பார்த்து நம்ம வந்து டக்குன்னு நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும். இது வெந்துருச்சுன்ட்டு என்ன அடையாளம் அப்படின்னா, ஒரு மாதிரி மினுமினுன்ட்டு வரும். அது கண்ணாடி பதம் மாதிரி ஆகும் இந்த மாவு. அதான் பதம். இது வெந்துருச்சு ஆயிடுச்சுன்ட்டு அர்த்தம். இதை கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். ஆனால் இது டக்குன்னு ஆகிடும், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. பாருங்கள், இப்படி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும், அடியில் தங்கிடும், அப்படியே அடியில் தங்கிடும் அது. ஆனால் இது வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சிது. இந்த டைமில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இந்த அல்வா பார்த்தீங்களா, நம்ம போட்ட நெய்யெல்லாம் கக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் கருப்பட்டி, சீனி இப்போல்லாம் கருப்பட்டி போட்டிருக்கனால இது ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா அதை நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. பாருங்கள், அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அந்த முந்திரி பருப்பும் அந்த பம்ப்கின் சீடையும் நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன்.
இதை அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு அதில் அப்படியே கொட்ட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்தி கூட பிள்ளைங்களுக்கு. கருப்பட்டிலாம் நமக்கு வந்து நிறைய அயன் சக்தி இருக்குது, அதில் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பெரியவங்களுக்கும் சரி சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி ரொம்ப நல்லது. பாருங்க, அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், நம்ம 10 நிமிஷம் கூட எடுக்கல எனக்கு இந்த அல்வா செய்ய. கொஞ்ச நேரத்தில் நான் செஞ்சுட்டேன். இது ரொம்ப ஈஸி, வீட்டில் டக்குன்னு செஞ்சிடலாம். வெளியில் வாங்குகிற அல்வாலாம் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை நெய் தான் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை டால்டா யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியாது. நம்ம வீட்டிலே நம்ம செய்கிறதுனால நமக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் நமக்கு தெரியும். பிள்ளைங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு நமக்கு தெரியும்ல, அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இவ்வளோ ஈஸியான ஸ்நாக் பாருங்கள், ஈஸியாக முடிச்சிட்டேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நான் காரம் செய்ய போகிறேன். காரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து காரம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இனிப்பு செஞ்சு முடிச்சிட்டோம். காரமும் வந்து ரொம்ப ஈஸி. எல்லா இதுவும் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸி தான். நம்ம ஏற்கனவே துரி வச்ச மஞ்சள் பூசணி, கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து உருளைக்கிழங்கும் அரிசி மாவும் சேர்த்து இதுக்கு மசிச்சு வச்சுருக்கேன். இது வந்து பிரெட் க்ரம்ஸ், இல்லை ரஸ்க்கு இருந்துச்சுன்னா கூட அதை கூட நம்ம முடிக்கி வச்சிடலாம். இப்போ இவ்வளோ தான். இதுவும் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னா, இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்து கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி நம்ம செய்ய வேண்டியதுதான். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்ட்டு. ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த பூசணிக்காய், அப்புறம் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி, இவ்வளோதான். இதை ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த மஸ்ட் வச்சுருக்கோம்ல, உருளைக்கிழங்கும் அரிசியும் சேர்த்து மஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்ட வேண்டியதான். இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுருவோம். இவ்வளோ உப்பு போதும் இந்த மசாலாவுக்கு, போட்டாச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து உப்பெல்லாம் சேர்த்துட்டோம். இதுக்கு வந்து மசாலா ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது, ஒன்றுமே போடாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. லைட்டாக வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அறிவணும், அந்த சீசனிங் கொஞ்சம் வந்து போட போகிறேன். இந்த அளவுக்கு போதும். இதுவே எல்லா ஃப்ளேவர்ஸும் கொடுக்குறோம் நமக்கு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறதுனால அந்த பைண்டிங் ஆகிடும் நல்லா. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். இதில் நம்ம மிளகா போட்டிருக்கிறதுனால நமக்கு மிளகா பொடி போகணும்னு அவசியம் இல்லை, எப்படியே இருந்தாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை உருண்டை பிடிச்சி நமக்கு வேண்டிய ஷேப்பில் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் முக்கி நம்ம எடுத்து வச்சுருவோம். பொறுக்க ஈஸியாக இருக்கும். எந்த அளவு எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு எந்த ஷேப் இஷ்டமோ, ஃபிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த ஷேப் வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா உள்ளே வேகும். ஏற்கனவே எல்லாம் வெந்துடும், டக்குன்னு வெந்துடாதான். ஏன்னா பூசணிக்காய் டக்குன்னு வேகிற வெஜிடபிள், அதனால் இது ஈஸியாக வெந்துடும். இந்த ஷேப் இருந்துச்சுன்னா பிள்ளைங்க பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், இதை வந்து இப்போ என்ன பண்ணணும்னா பிரெட் க்ரம்ஸில் முக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். இது அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டேன். கொஞ்சம் ரவுண்டாக கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கிறேன். இனி இதை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரையோ இல்லை டீப் ஃப்ரை எப்படினாலும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா பொரிச்சிச்சு, இதில் போடலாம். உள்ள நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டோம். பூசணிக்காவும் ரொம்பலாம் டைம் எடுக்காது. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை. மேலே அவுட்டர் லேயர் மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப சுவையான பம்கின், எல்லோ பம்கின் ஸ்வீட் பால்ஸ் வந்து நம்ம கிடச்சிரும். இது லைட்டாக இனிப்பாக இருக்கும். நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த கருவேப்பிலை, அந்த பச்சை மிளகாலாம் கொஞ்சம் காரம் கொடுக்கும். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் காரமாக, இனிப்பும் காரமாக கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெளியில் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி வெயில் காலத்தில் இந்த மாதிரி தண்ணி காய்கள் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. உடையாமல் பிரியாமல் வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம அவுட்டர் லேயர் வந்து நம்ம அந்த ரஸ்க், அந்த பிரெட் க்ரம்ஸ் நம்ம முக்கி எடுத்தனால நமக்கு வந்து உடையாமல் வந்திருக்கு. பாருங்கள், அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும். நம்ம அந்த ஆரிகோனா சீசனிங்லாம் போட்டனால ரொம்ப டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். உள்ளே விருப்பம் இருக்கிறவங்க உள்ளே வந்து சீஸ் போட்டு பண்ணலாம். சீஸ் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே நான் அது சீஸ் போடலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடையில் வந்து நம்ம வாங்கி கொடுக்கறது போல இப்படியே நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இது பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பூசணிக்காய் வச்சு நம்ம வந்து காரமும் செஞ்சுட்டோம், இனிப்பும் வச்சுட்டோம். இது வந்து ஆக்சுவலாக இது சாப்பிட்டா எப்படி இருக்கும்னா, அந்த மஸ்கோத் அல்வா சாப்பிட்ருப்பீங்களா திருநெல்வேலியில், அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த அல்வா. நம்ம ரெண்டுமே ஹெல்த்தியான டிஷ் தான். நீங்கள் பூசணிக்காய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.